2020 ஒரு நரகம். எல்லாரும் அந்த நரகத்திலேருந்து வெளியே வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் அதுக்குள்ளேயே போய் இறங்கினான். எஸ், இறங்கிட்டான். எங்க இறக்கி விட்டுருக்கான் நம்மள? என்ன இடம் சார் இது? நரகம். நரகமா சார்? என்ன சார் நரகம்ன்றீங்க? பயப்படாதே, உன் நல்ல நேரம். இன்னைக்கு நான் எஸ்கேப் ஆவறதுக்காக போட்ட பிளான்ல நீ ஈஸியா வந்து ஜாயின் ஆயிட்ட. தேங்க்ஸ்ங்க. ஐயோ, என்ன சார் ஆச்சு? ஹே பாபா. அம்மா சார், யார் சார் அவங்க? அவங்க கிட்ட மாட்டின உனக்கு கரண்ட் சாக்க குடுத்து குடுத்து கறி கட்டி ஆக்கிடுவானுங்க. கமா, கறி கட்டி ஆக்கிடுவானுங்களா? சார், பிகே அமீர்கான் மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாம கூட எவ்வளோ சார் வர்றது? ஒரு ட்ரெஸ் கொடுங்க சார். இங்க எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லையே. உங்க ட்ரெஸ் இருக்கே. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சான்? கடைசியா கேஜிஎஃப்ல கைட்டினது. என்ன சார் ட்ரெஸ் போனா தடிக்குது? சுரங்கத்துல மாட்டி செத்தவன் ட்ரெஸ் எடுத்து போட்டா சென்ட் வாசனை அடிக்கும். உன்னை ட்ரெஸ் போடதா சொன்னேன், யாரும் மோந்து பார்க்க சொன்னது. என்ன இடம் சார் இது? யாரும் வரக்கூடாத இடம். அதான் வந்துட்டு சொல்லண்டா. என்ன சார், நாய் வாழை மிர்ச்சா மாதிரி எவனோ ஒருத்தர் இப்படி கத்துறான்? அதெல்லாம் விடு, நான் இங்கே நின்னு யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். நீ அங்க இருக்கிற சாவி எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடு. சார், நீங்க வரல? எனக்கு அந்த ரூட் எல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு வேற ரூட் இருக்குது. அந்த ரூட்ல நானும் வரேன். தம்பி, நீ இன்னும் அதுக்கு பழக்கப்படல. நீ வெளியே போய் எஸ்கேப் ஆகிற வழியை பாரு, போ. சரிங்க சார். தம்பி, எந்த ஸ்டேஜ்லயே என்ன நீ மறக்க மாட்டல? மாட்டேன் சார். கோமா ஸ்டேஜ்ல நீ வெளியே போய் சுதந்திரமா சுத்து. விதின்னு ஒண்ணு இருந்தா நம்ம மீண்டும் சந்திப்போம். விடுதலை ரொம்ப முக்கியம். ஐயோ, மட்டிக்கு தெரிஞ்சா மட்ட பண்றானே. ஐயோ, வந்துட்டான் வந்துட்டான் அவன் வந்துட்டான்டா. எங்கேயோ கேட்டிருக்கேன். சட்டப்படாம வந்துக்கிறான்டா. உங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு கையில வாட்ச் கட்டி வந்துக்கிறான்டா. டேய், நீ பைத்தியம் இல்ல? ஐயோ, இது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? வாங்கடா வாங்கடா வாங்கடா, மேல கை வச்சு பாருங்கடா. யாராவா? டேய், பில்டா பைத்தியம், இங்க எப்பறா வெளிய போது சொல்றா. என்னடா தியானத்துக்கு போயிட்ட? டேய், யாரும் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க. தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கா? டேய், இங்க வெளிய போறதா தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வர போய் சொல்றா. டேய் வாய். பாஸ் பாஸ், மொட்டை பாஸ், நான் பைத்தியம் இல்ல பாஸ். ஏன் பேசுறீங்க? இங்க வர்றவங்க இதான்டா சொல்லுவாங்க. தூக்கிட்டு வாடா இவனை. டேய், நான் சொல்றது கேளுங்கடா பாஸ். டேய், நீ என்ன டேட்? 17. ஐயோ, நாளைக்கு காலையில கல்யாணம்டா. டேய், அது நாங்க பண்ணி வைக்கிறோம், வாடா. பாஸ், மொட்டை பாஸ். லாக் டவுன் பண்ணிட்டானுங்கடா. இனி எவனும் வெளிய வர முடியாதுடா. என்ன தேர்றா? தம்பி, நீ எப்படி பைத்தியமான அத சொல்ல. டேய், அறிவு கட்ட மொட்டை. சாரி சாரி டாக்டர், நான் பைத்தியம் இல்ல பைத்தியம் இல்ல சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அதையே கேக்குறீங்க. அந்த லூஸ் சயின்டிஸ்ட் ஏதோ ராங் பட்டன் அமைக்கிட்டான். அதனால தான் இந்த இடத்துல வந்து இறங்கிட்டேன். டாக்டர், எனக்கு கல்யாணம் டாக்டர். அது தடுக்க ஒருத்தன் வந்திருக்கான். அவனை போய் நான் தடுக்கணும். ப்ளீஸ் என்ன அமுச்சு விடுங்க டாக்டர். டாக்டர், கம் க்ளோஸ். எனக்கு என்னமோ அவன் சொல்றது உண்மைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பேஷண்ட் லிஸ்ட்ல இவன் பேரே இல்லையே. கரெக்டா? மூஞ்ச பார்த்தா டீசெண்டா தான் இருக்கு. பேசாம அனுப்பிச்சிடலாமா? என்ன டிஸ்டர்ப்? வாங்கடா. சாரி கொடுப்பா. ஏன்பா என்னாச்சு டாக்டர்? ஒண்ணு இல்லப்பா. டாக்டர், நான் போலாமா? தம்பி, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேப்பா. டாக்டர், இங்க பக்கத்துல கிராண்ட் ரெசார்ட்னு, அங்கதான் கல்யாணம். கண்டிப்பா நீங்க வரணும். கண்டிப்பா வரப்பா. ஓகே டாக்டர். ஓகேப்பா. ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையில வந்துருவான். தம்பி, ஆ? உன் கல்யாணத்தை எவ்வளவு தடுத்து நிறுத்த வரும்னு சொன்னீங்க. யாருப்பா அவன்? அதுவும் நான் தான் டாக்டர். தம்பி தம்பி ப்ளீஸ் பா. என்ன டாக்டர்? உட்காருப்பா.
ஆமா உன் கல்யாணத்தை நீயே தடுக்க போறியா? ம் ஆக்சுவலா நான் கல்யாணம் பண்ண வரல டாக்டர். ஆல்ரெடி நான் பண்ண கல்யாணத்தை நானே தடுத்தனால்தான் நான் இப்படி ஆயிட்டேன். இப்போ நான் பண்ண என்னுடைய கல்யாணத்தை தடுக்க வந்திருக்க அவனை போய் நான் தடுக்கலைன்னா அவன் தடுத்துருவான். அதனால தான் இப்ப நான் தடுக்க போறேன். சப்பா டேய் அந்த செயின் எடுங்கப்பா. டாக்டர் செயினா இருந்தாலும் மோதிரமா இருந்தாலும் நாளைக்கு கல்யாணத்துல வந்து போடுங்க. அதுதான் முறை. இங்க கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். டேய் அந்த செயின் பைத்தியக்காரன் கட்டி போற செயின்டா. டேய் புறாடா. ஐயோ டாக்டர் சார் உங்களை பார்த்தாலும் டாக்டர் மாதிரி தான் இருக்கு. நான் பைத்தியம் இல்ல டாக்டர், நம்புங்க. அந்த விஷுவல் டெஸ்டையும் பண்ணி பாத்துருவோமே. இன்னும் இவன் பைத்தியம் இல்லைன்னு தான் தோணுது. கரெக்டா அபி இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு அழகா இருக்குதா பார்த்து சொல்லுப்பா. சீ பொம்பளையா இது? சாணி உருண்டிக்கு சாரி கட்டின மாதிரி இருக்கு. பார்க்கும்போது கொம்டின்னு வருது. சீ, யார் இது? என் பொண்டாட்டிப்பா. சாரி டாக்டர் தெரியாம சொல்லிட்டு. ஆஃப் சாரியில் நல்லா இருப்பாங்க டாக்டர். பட்சால்ப்பா. நான் சொல்ல டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாரு பாருங்க. சார் எங்க இருந்து வரீங்க? ஃபியூச்சர் ஃபியூச்சர் ப்ளீஸ் கம் இன். சொல்லுங்க டாக்டர். ஃபியூச்சர் பைத்தியடா. எவ்வளவு பெரிய பைத்தியத்தை மிஸ் பண்ணிருப்போம். டேய் இவனை செல்லுல அடங்கடா. ஐயோ டாக்டர் டாக்டர் மேல டாக்டர். ஃபியூச்சரா ஃபியூச்சர். ச்சே சாணி உருண்டன்ட்டானே. விடுதலை ரொம்ப முக்கியம் தம்பி. இத எங்கேயோ கேட்டிருக்கனே. தருதல நீயா? எப்படி விதி நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சது பாத்தியா? விதி இல்லடா, நீ பண்ண சதி. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான்டா. பிடிலே. ஆமா இவன் மட்டும் எப்பறம் ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கான்? டேய் வட கம்பி, ஜெயில் கம்பிக்குள்ள பூந்து பூந்து போயிட்டு வந்துட்டு இருக்கியா நீ? டேய் மண்புழு, என் கையில மாட்ட உன்னை நசுக்கி போட்டுருவோம்டா. இவ்வளத்துக்கும் காரணம் அவன் இல்ல. இப்பதானடா அவன் சொன்ன. இன்னும் 1 hour அவன் கூட இருந்த நீ என்ன பைத்தியமாக்கிடுவ. டேய் என்ன வேற செல்ல போடுங்கடா. டேய் டேய் தம்பி இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? என்னை பத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் வெளியே இருந்தப்போ பண்ணாத தப்புக்கு என் மேல பழிய போட்டு எல்லா இடத்துலயும் போலீஸ் என்ன வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. சோ நான் இங்க இருக்கிறது தான் சேஃப்டி நினைச்சு செப்டி டேங்க் வழியா உள்ள வந்துட்டேன். இப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுச்சு. வெளியே கள்ள தோணியோட நம்ம புள்ளிங்க கடலாண்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம போறோம், எஸ்கேப் ஆகுறோம். ஓகே அட போப்பா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிற நீ? இல்ல சார், டைம் இப்போ 1 o'clock. விடிஞ்சானு கல்யாணம். இப்ப போனா கரெக்டா இருக்கும். வாங்க சார். இப்ப போனா எல்லாம் இரும்பு கம்பியில கரண்ட் சாக்க வச்சிருப்பானுங்க. கைய வச்சோ கறி கட்டி ஆயிடுவோம். தப்பிக்கிறதுக்குன்னு ஒரு தருணம் இருக்குது. அது வரைக்கும் விடுதலைக்கான வெளிச்சம் வருதான்னு ஜன்னல்ல போய் பாரு. பா என்ன நெரிசல். இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? இதை மட்டும் ஷார்ப்பா கேக்குறான். இல்ல சார் அதெல்லாம் டவுட் இல்ல சார். நீங்க பிரில்லியன்ட் தான். நாக் பூச்சி பிரதர், மறுபடியும் என் கண்டுபிடிப்பை இழக்க நான் விரும்பல. இதுவெல்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? அந்த லிஸ்ட் ரெடியா? எஸ் சார். நம்ம ட்ரைனிங்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணோம். நோ நோ நோ, ஐ வாண்ட் தி வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ். வர்ஸ்டா? வை சார்? அதுக்கு காரணம் இருக்கு சார். வர்ஸ்ட்னு யாரும் இல்லை சார். ஆனால் வர்ஸ்ட்டுக்கு கீழே 2 பேர் இருக்காங்க சார். க்ளோஸ். சார் ஒரு சின்ன டவுட்டு. போன டைம் லைனில் இதே 2 பேர் அமிச்சதுனால தான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோமோன்னு நினைக்கிறேன் சார். நோ நோ, அதுக்கு சான்ஸே இல்ல. என்னோட கால்குலேஷன் என்னைக்கும் மிஸ் ஆகாது. டிரான்ஸ்பா, அவனுக்கு வடிகட்டின முட்டாள்னா நீ வடிகட்டாத முட்டாள். யூ டாங்கி சாணி. மறுபடியும் எனக்கு கரண்ட் சாக் குத்து வர வைக்க தான் போற பாரு மேன். கால் தம் இமிடியட்லி. இன்னும் 2 பேர் வந்து இறங்கிட்டானுங்கடா. பாஸ், நான் அப்பயே சொன்னேன்ல வரும்போது குறிப்பிட்ட ஆயிடுவாங்க. கேட்டீங்களா? இப்படி வாந்தி எடுத்துட்டீங்களே. உன்னை இப்படி பார்த்ததால தான்டா வாந்தி எடுத்தேன். ஏய் என்ன அம்மனாம வந்திருக்கானுங்க? ஹலோ,
அருணாள்டே டைம் மிஷின்ல அம்மன்மா தான் வந்தாரு. யாரா நீங்க? நாங்க ஃபியூச்சர்ல இருந்து வரோம். ஓ ஃபியூச்சர். அப்படி ஓகே. எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க? நாங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்த மணியை ஃபியூச்சருக்கு கூட்டு போக வந்திருக்கோம். ஓ பாய்ஸ், வீல் சேர் ரெடி பண்ணுங்க. இவங்களோட பேச வேண்டியது நிறைய இருக்கு. தேங்க்யூ போட்ட பாஸ். வெல்கம். ஒரு கப் டீ கிடைக்குமா? கிரீன் டீயா சொல்றேன். ப்ளீஸ் சிட் டவுன். இந்த எஸ்கேப் ஆக பிளான் போட்டா மிஸ் ஆகாது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா சொல்லு, மறுபடியும் எஸ்கேப் ஆகலாம். எஸ் கம் ஆன். சீக்கிரம் இறங்கியா. டார்ச்சுங்க. ஐயோ மறந்துட்டேனப்பா. டேய் எடுத்து இடுப்புல சொருவுனியா? உனக்கு கொடுக்க மறந்துட்டேன்னு சொன்னேன். சமாளிக்கிறான் பார் சாம்பார் வாய. டேய் பெருச்சாலிக்கு பிறந்தவனே, என்னடா நாலா பக்கம் தோண்டி வச்சிருக்கிற? விடுதலைக்கான வழி. போலாமா? டேய் எவ்வளவு வருஷமா இதை தோண்டிட்டு இருக்கிற? 15 வருஷமா. ஆமா, போலீஸ் கிட்ட மாட்டி நீ ஜெயிலுக்கு போயிருந்தா எத்தனை வருஷம் தண்டனை? 5 வருஷம். ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? இல்ல போ. ஒரு நிமிஷம், வாட்ச மறந்துட்டேன். ஏம்பா டைம் கேட்டா நான் சொல்ல மாட்டேன். டேய் அந்த வாட்ச் இல்லடா, ரொம்ப முக்கியமான வாட்ச். டாக்டர் ரூமுக்கு எப்படா போனோம்? டாக்டர் ரூமுக்கு 25 அடி பின்னாடி போனோம்னா செப்டி டேங்க் இருக்கும், அது மேல தான் அவன் இருக்கிறான். கோ பேக். சரிடா, நீங்க ஃபியூச்சர்ல வந்ததை நான் ஒத்துக்கிறேன். அந்த ஃபியூச்சர்ல அப்படி என்னதான்டா இருக்கு? யாரு ஃபியூச்சரை கேக்குறா? டாக்டர், இவனுங்க 2 பேரையும் பார்த்தா பிரில்லியண்டா தெரியுது. பேசாம அந்த கடைசி டெஸ்டையும் பண்ணிடுவோம். உனக்கு யாரும் அறிவியல் பேர் வச்சது? இந்த போட்டால இருக்கிற பொண்ணு அழகா இருக்குதா பார்த்து சொல்லுங்க. கொடுக்க பல்லழக பார்த்தா பழைய நடிகை பத்மனி மாதிரியே இருக்கு. சார் யார் சார் இவங்க? இவதான் என் பொண்டாட்டி. அடக்கம் நாட்டி. எப்படி ஸ்கோர் பண்ண பாத்தீங்களா பாஸ்? யூ ஆர் லக்கி பாய். ஏண்டா டேய், இந்த மூஞ்சிய பார்த்து பல்லழகி பத்மினின்னு சொல்றீங்க? நான் சொல்ல சார், இவன் தான். பாய், சார் அவசரப்பட்டு முடிவு எடுத்தாதீங்க. பைத்தியம் தான். இவங்க டஞ்சன்ல அடங்கடா. டஞ்சனா டஞ்சனா டஞ்சனா. தடுமாற்றங்கள் நிறைந்த அந்த உலகத்துல நாம நிக்கிற இடம், உட்கார்ற இடம் ஒரு பீங்கான் விளிம்பு மேல கூட இருக்கலாம். அது மாதிரி அவங்க போய் சேர்ற இடம் ஒரு டஞ்சன் ரூமா கூட இருக்கலாம். டஞ்சன் சொன்ன உடனே எல்லார் முகத்திலயும் ஒரு படப்படப்பு. அந்த பூமியே ஒரு டஞ்சன் தான். எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க டஞ்சன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க? நல்ல வேளை நாங்க செவ்வாய் கிரகத்துக்கு குடி வந்துட்டோம். செவ்வாய் கிரகமா? அதை விடுங்க பாஸ், செவுத்த பார்த்து பேசிட்டு இருக்கான் பாருங்க. ரவுண்ட் அடிச்சோம். ஆமாண்டா, பிளாஸ்க் டீ கப்பெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கான். டயர்ட் ஆனா குடிப்பான் போல இருக்கு. ஆமா பாஸ், இந்த ஆப் ட்ரெஸ்ல நம்மள மாதிரி டீசெண்டா தான் இருக்காப்டி. ஓவியனா வேற இருக்காப்ல. இவரை எதுக்கு டஞ்சன்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க? இவனை யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசோடிஞ்சு போயிட்டு, அப்படி மனசோடிஞ்சு இப்படி ஆயிட்டேன். யூடியூப் பைத்தியண்டா. ஓஹோ. சரி சரி, இங்க நான் மட்டும் தான் பேசணும். வேற யார் பேசினாலும் கொள்ளிடுவேன். உன்னால எனக்கு எவ்வளவு அவமானம். மேரேஜ் டேய் வந்த வழி மாதிரியே இருக்கேடா. கொஞ்சம் இருப்பா. இந்த பக்கம் தான். கடா வழி இருக்கா? அந்த பக்கம் தான். இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இல்ல. கிளீனா தெரிஞ்சு போச்சு. என்ன? நம்ம வந்த பக்கம் தான். நான் அப்பவே சொன்னேன், விடுதலை ரொம்ப முக்கியம் தம்பி. எல்லாரும் ரெடியா? போலாமா? சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு கிபி 2027 இஃப் ஐ அம் கரெக்ட், அப்பதான் முதல்லன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஒரு குரலோட நிறுத்திடுவானா இல்ல 1330 அறத்துப்பால் காமத்துப்பால் 10 ஜென்மம் ஆகட்டா. நான் பேசாம எக்ஸிட் ஆகுறேன். நானும் தான். ஆனா நம்ம வந்த வேலை நான் பாட்டு கூட போட்டிருக்கேன். அகரம் இப்போ சிகரமாச்சு, தகரம் இப்போ தங்கமாச்சு, லாலலே லாலலே லாலலா.
சக்சஸ். என்ன வந்துட்டோம். எங்க நம்ம போன இடத்துக்கே வா. இல்ல இல்ல, நாம வெளிய போற இடத்துக்கு. எஸ். தி எண்ட். என்னடா பக்கத்துல எங்கன்னா கருவாடு வருகிறாங்களா? இல்லப்பா, சுதந்திர காற்ற சுவாசிக்கிற. குமாரே உள்ள போ. நான் டெய்லி தப்பிக்கும் போதெல்லாம் அவ இங்க வந்து உக்காந்து இருக்கிறான். எது டெய்லி தப்பிப்பியா? டேய் பேன்சி பல்லா, இப்ப எதுக்குடா சிரிக்கிற? இங்க இருக்கிற பைத்தியங்களையே ஸ்பெஷல் பைத்தியம் இந்த எஸ்கே பைத்தியம் தான். இந்த எஸ்கேப் பைத்தியம் டெய்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணலனா இதுக்கு வெறி பிடிக்கும். அதனால தான் நாங்களா ஸ்பெஷலா உருவாக்கின இந்த டனல். இந்த டனல் இருக்குது இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். காம்பவுண்டை தாண்டி வெளியே போகவே போகாது. அவன் செல்லுல எழுதிக்கிறான நம்பரு, அது அவன் அத்தனை வாட்டி எஸ்கேப் ஆன கவுண்ட். ஏம்பா, நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் முட்டில கொட்டாங்குச்சி தேயிற அளவுக்கு முட்டி போட வச்சிடா. டனல் பைத்தியம். எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? டேய் ஒழுங்கா வழி விடு, கொட்டை கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவேன். தம்பி, விடுதலை ரொம்ப முக்கியம் தம்பி.